கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் ஷூ கம்பெனி பேருந்து தீப்பிடித்து எரிந்த நிலையில் உடனடியாக அதிலிருந்து இறங்கிய 23 தொழிலாளர்கள் உயிர் தப்பினர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தினேஷிடம் கேட்கலாம். தினேஷ், என்ன நடந்தது? சிவரஞ்சினி, அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள நாட்டாங்கோட்டை கிராமம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் ஷூ கம்பெனி பேருந்து ஒன்று எரிந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது கொட்டாம்பட்டி பகுதியில் இருந்து போச்சம்பள்ளி சிப்காட்டில் இயங்கி வரும் தனியார் ஷூ கம்பெனிகளுக்கு தொழிலாளர்களை ஏற்று இன்று காலை அந்த பேருந்தானது புறப்பட்டது. அப்பொழுது மிட்டப்பள்ளி பகுதியில் இருந்து ஊத்தங்கரை தேசிய நெடுஞ்சாலையை நோக்கி சென்று கொண்டிருந்த திருவண்ணாமலையிலிருந்து பெங்களூர் நோக்கி சென்று கொண்டிருந்த கார் ஒன்று பேருந்தை முயன்றுள்ளது. அப்பொழுது எதிர் திசையில் வந்த இருசக்கர வாகனத்தை இடிக்காமல் இருப்பதற்காக வலதுபுறம் திரும்பும் பொழுது அந்த இருசக்கர வாகனம் நேராக வந்து பேருந்தின் மீது மோதியதால் உடனடியாக தீப்பற்றி எரிந்தது. இதில் தீ வேகமாக பேருந்து முழுவதும் பரவியதில் அந்த பேருந்தில் இருந்த 23 தொழிலாளர்களும் உடனடியாக ஜன்னல் வழியாக கண்ணாடிகளை உடைத்து அங்கிருந்து கீழே விழுந்து உயிர் தப்பினர். சம்பவ இடத்திற்கு வந்த ஊத்தங்கரை தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மாற்று பேருந்து வரவழைத்து அந்த ஊழியர்கள் அனைவருமே தற்பொழுது அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தினேஷ்.